சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நாம் மார்க்கண்டேயர் புராணம் பார்க்க போகிறோம். ஏன் நம்ம மார்க்கண்டேயர் புராணம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம 2 நாளாக நம்ம ஸ்ரீ மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம், மிருத்யுஞ்சய மந்திரம்லாம் நான் பாட்டு பாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால அதை பற்றி இப்போ அதை மார்க்கண்டேயர் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, அதனால் அவரோட புராணத்தையும் சொல்லிட்டோம்னா நம்ம இந்த ஒரு சாப்டர் இதில் நிறைவடைஞ்சிருது. அதனால் நம்ம மார்க்கண்டேயர் புராணம் பார்க்கலாங்களா ஃப்ரெண்ட்ஸ். இவர் பிறந்தது 1700 ஆண்டுகள் பழமையானது. அதுக்கு முன்னாடி அவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புராணம் 11 மகா புராணங்களில் 7வது புராணமாக ரொம்ப முக்கியமான புராணமாக இருக்குது. 9000 ஸ்லோகங்களை கொண்டதாக இந்த புராணம் இருக்குதாமாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க அப்பா அம்மா மிருகண்டு அப்படிங்கிற பெருந்தவ முனிவர் தான் நம்ம மார்க்கண்டேயரோட அப்பா. அம்மா பேர் மருத்துவவதின்னு சொல்லிட்டு பேர். அதனால் அவங்க 2 பேர்த்துக்கும் திருமணம் ஆகுது. நம்ம மிருகண்ட முனிவரும் மருத்துவவதியும் ஒரு மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ காலமாக குழந்தையே இல்லாத இருக்குது. அதனால அவங்க ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா நமக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சிவனை நினச்சி தவம் செய்கிறாங்க, வரம் இருக்கிறாங்க. சிவபெருமான் அவரோட தவத்தை மெச்சி அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. உனக்கு என்ன வேணும், வர வேண்டும் மிருகண்டு அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு குழந்தை வரம் இல்லை அப்பனே, எனக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம சிவபெருமான் சொல்கிறாரு, உனக்கு 100 வயது வரை உள்ள ஊமை, செவிடு, முடம், வியாதி சகல தீக்குணங்களையும் இருக்கும் 100 வயது உள்ள பையன் வேணுமா, இல்லை மிக அழகான சகல கலைகளையும் கத்த ரொம்ப தெய்வீகமாக நல்ல அறிவான பையன் வேணுமா, அந்த பையன் 16 வயது வரைக்கும் தான் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் 100 வயசு இருக்கிற ஒன்றுக்காவாத முட்டாள் பையனை பெற்று எதுக்காக போது வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு 16 வயது உள்ள பையனே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம சிவபெருமான் அவரோட தவத்தை மெச்சி, சரி 16 வயது உள்ள பையன் உனக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவங்க மனைவி கருவுடுறாங்க, குழந்தை பிறக்குது. அழகான குழந்தை, அறிவான குழந்தை, அது அப்படியே ஜோதியாக தெய்வீகமாக இருக்கிறான் அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு நம்ம பிரம்மதேவன் தான் பேர் மார்க்கண்டேயர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. அப்புறமேட்டு அந்த குழந்தை நல்லா வளருது. சின்ன வயசுலேயே எல்லா கலையும் கற்றுக்குது. அப்புறம் அதை பார்த்து ஊர் உலகமெல்லாம் பெருமையாக நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த வயசு வர 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 15 வயசு வந்ததே அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சோகமாகி போயிடுது. என்னடா இது, நம்ம பையன் இன்னும் 1 வருஷம் தான் நம்ம கூட இருப்பாப்புல, இறந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரொம்ப கவலையாக இருக்காங்க, அவங்க முனிவரும் அவங்க ஒய்ஃபும். அப்புறம் அந்த பையன் கேட்குறான், ஏங்க அப்பா நீங்கள் இப்படி கவலையாக இருக்கிறீங்க, இருக்க ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இல்லை உனக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, வழியே இல்லை சொல்லிடுறாங்க மார்க்கண்டேயர்கிட்ட இல்லை உனக்கு இப்போ இன்னும் 1 இயரில் உன்னை ஆயுசு முடிய போகுது, அதனால எங்களுக்கு கவலையாக இருக்குது, நீ இல்லாத நாங்கள் வாழ்க்கை எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதுக்கு மார்க்கண்டேயர் கவலைப்படாதீங்க, நான் நமக்கு என்ன அவர் அவர் வளரும்போதே ரொம்ப சிவபக்தியாக சிவனையே நினச்சி பூஜை பண்ணிட்டு அந்த குழந்தை வளர்ந்து வருது. சிவத்திலேயே ஈடுபாடு ஃபுல்லாக தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு சிவபக்தராக சிவத்தொண்டராகவே இருக்கிறாரு அந்த மார்க்கண்டேயர். அப்புறம் அதுக்கு தான் சொல்கிறாரு மார்க்கண்டேயர், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்மளை படைச்ச கடவுள் ஈசவன் இருக்கும்போது நாம் ஏன் கவலை பண்ணணும், நான் சிவபெருமான் மேலே போய் தவம் செஞ்சு நான் சிவனையே என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பூஜை பண்ண சிவ கோயிலுக்கு கிளம்பி போயிடறான். போய் சிவன் கோயிலில் போய் இருந்து அனுதினமும் சிவனை பூஜை பண்ணிக்கிட்டு சிவன் மேலே பஜன் பாடிக்கிட்டு நமசிவாயா மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அந்த நம்ம மார்க்கண்டேயர் இருந்துகிட்டு இருக்கிறாப்புல. அப்புறம் அவருக்கு அந்த 15 வயசு முடிஞ்சு 16வது வயசு வரும்போது நம்ம யமதர்மராஜா எருமை மேலே வர்றாரு.
அவர் கூப்பிட்றாரு, சிவபக்தன் தெரியுது. மார்க்கண்டேயர் வந்து கூப்பிடுறாரு, நீ வா, நம்ம உன்னோட ஆயுசு முடிஞ்சிருச்சு, நீ வந்து யமலோகம் போகணும் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவர் வந்து அதெல்லாம் காதுலயே போட்டுக்காத அவர் பாட்டுக்கு பஜன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து அந்த சமயத்துக்கு அவர் கோவம் வந்து நம்ம கூப்பிட்டு மார்க்கண்டேயர் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அவர் வந்து பாச கயித்தை வந்து வீசுறாரு. வீசும்போது டக்குன்னு நம்ம மார்க்கண்டேயர் என்ன பண்ணுறாரு, சிவனை போய் லிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிறாரு. கட்டி பிடிக்கும்போது அவர் வீசுகிற பாசக்கயிறு வந்து லிங்கத்தோட சேர்ந்து மார்க்கண்டேயரை கட்டிடுது. யமதர்மன் இழுக்க முடியும். அந்த லிங்கத்திலேருந்து வெடிச்சுக்கிட்டு சிவபெருமான் வர்றாரு. வந்து நம்ம மார்க்கண்டேயர் நம்ம யமதர்மராஜாவை ஒரே உதைக்கிறாரு. யமதர்மராஜா மூச்சையாகி போயிடுறாரு. அப்புறமேட்டு சிவபெருமான் வந்துட்டு அப்புறம் மூச்சையாகி போயிடுறாரு. அப்புறமேட்டு பூமாதேவி வந்து அவருக்கு வந்து சுயநினைவு வர வைக்கிறாங்க. அப்போ வந்து யமதர்மராஜா கேட்குறாரு, நான் வந்து என்னோட கடமை தானே செய்கிறேன். இப்போ வந்து இவருக்கு 16 வயசு தான் உயிர் இருக்குதுங்கும் போது நான் 16 வயசான நம்ம மார்க்கண்டேயர் எடுக்க வந்தது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுகிட்ட நான் என்னோட கடமை தானே செய்கிறேன் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாப்புல. அதுக்கு வந்து சிவபெருமான் வந்துட்டு சரி என்னோட பக்தனாக இருக்காப்புல, என்னோட பக்தனுக்கு வந்துட்டு நான் இல்லை 16 வயசாட முடியுதுங்கிற இல்லை என்றும் 16 அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறாரு. அதனால யமதர்மராஜா வந்து என்றும் 16ன்னு இருக்கிறதுனால நம்ம மார்க்கண்டேயரை வந்து உயிர் எடுக்க முடியாத யமதர்மராஜா கிளம்பி போயிடுறாரு. அதனால நம்ம மார்க்கண்டேயர் வந்து என்றும் 16 இப்பவும் நம்ம கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு தான் சாவே இல்லை இல்லையா, அதனால நம்ம கூட தான் நம்ம மார்க்கண்டேயர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புராணம் சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இன்னொன்று என்னன்னு சொன்னால், நம்ம யமதர்மராஜா வந்துட்டு இடது காலால் வந்து உதைக்கிறார் இல்லையா யமதர்மனை நம்ம சிவபெருமான். அப்போ அதில் ஒரு கதை இருக்குது. நம்ம எப்பவுமே யமதர்மராஜா வந்து சிவபெருமானை வந்து மனசால் வேண்டிக்கிட்டு சிவனோட பாதம் வந்து அவரோட இதயத்தில் படணும், என்ன இதயத்தில் படணும் அப்படின்னு எப்போதும் பூஜை பண்ணிக்கிட்டே வேண்டிகிட்டு இருப்பாராமா பூஜை பண்ணும்போது. அதனால அது வரைக்கும் பாருங்க, யமதர்மராஜா வர வரைக்கும் மார்க்கண்டேயர் வந்து உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்தவர் பாசக்கயிறை போடுற டைமுக்கு போய் சிவனை கட்டி பிடிச்சதுனால இப்போ வந்து நம்ம மார்க்கண்டேயரோட பக்தியை மெச்சி நம்ம மார்க்கண்டேயருக்கும் என்றும் 16 சிவபெருமான் கொடுத்துட்றாரு. யமதர்மராஜா இத்தனை காலம் தவம் செஞ்சுக்கிட்டு அவர் வேண்டிக்கிட்டு இருந்ததுனால அவரோட பாதமும் நெஞ்சில் பட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு இதில் ஒரு புராணத்தில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால சிவபெருமான் வந்துட்டு யமனுக்கும் ஆசீர்வாதம் தான் பண்ணியிருக்கிறாரு. சரி, நீ உன்னோட வேலையை வந்து நீ தொடர, உன்னோட கடமையை வந்து எப்பவும் போத செய்யி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அனுப்பிடுறாரு. அதனால இவர் வந்து மார்க்கண்டேயர் வந்து எங்கே பிறந்திருந்தாரு, அவர் சொந்த ஊர் எது அப்படின்னு சொன்னால் திருக்கடையூர்லேருந்து தென்மேற்கு திசையில் உள்ள மணல்மேடுங்கிற கிராமம்தான் நம்ம மார்க்கண்டேயர் பிறந்து அவங்க அப்பா தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த இடம். இப்போ அந்த தவசாலையாக இருந்த இடத்துல வந்து தான் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்துட்டு ஸ்ரீ மார்க்கண்டேயர் கோயில்னே பேர். அந்த கோயிலேருந்து சிவபெருமான் பேர் வந்து மிருகண்டீஸ்வரர் அப்படின்னு பேர், அம்பாள் பேர் மருத்துவதி அப்படின்னு சொல்லிட்டு பேர். மூலவராக மார்க்கண்டேயரை வச்சுருக்காங்க. அந்த நம்ம மார்க்கண்டேயர் வந்துட்டு அங்கே பூஜை வந்து எப்போ நடக்கும், அவருக்கு வந்து ரெகுலராக வந்துட்டு பூஜை நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பங்குனி மாதத்தில் வந்து அவருக்கு வந்து பூஜை நடக்குது. அவர் வந்து அந்த பூஜையில் வந்துட்டு அஸ்வதி நட்சத்திரத்து அன்னைக்கு நடக்குது. அன்னைக்கு வந்து சிவபெருமான் வந்து அந்த காலத்தில் வந்துட்டு மார்க்கண்டேயருக்கு வந்து கங்கை தீர்த்தத்தை தலையில் ஊற்றி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணினதுனால அந்த கோயிலில் எப்போதுமே கங்கை தீர்த்தம் வச்சு பூஜை நடந்துக்கிட்டு இருக்குமாமா. இது ஒன்று இருக்குது. நம்ம வந்து நம்ம திருக்கடையூர் வந்து அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மை கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலில் தான் நம்ம மார்க்கண்டேயர் வந்து நம்ம அமிர்தகடேஸ்வரரை கட்டி பிடிச்சி அந்த பண்ணும்போது நம்ம யமதர்மராஜா வந்து கயிறு வீசினார் இல்லையா பாசக்கயிறு, அது வந்து நம்ம அமிர்தகடேஸ்வரர் மேலே இப்போ அபிஷேகம் பண்ணும்போது அந்த கயிறு தழும்பு இன்னும் இருக்குதாம்மா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு நாளைக்கு போனீங்கன்னா அபிஷேகம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சிவனை நம்ம அமிர்தகடேஸ்வரர் மேலே இருக்குதாம்மா. அவர் வந்து சிவன் காட்சி கொடுத்து நம்ம மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 அப்படின்னு வரம் கொடுத்த தலம் வந்து திருக்கடையூர் வந்து அபிராமி அம்மை கோயில் அமிர்தகடேஸ்வரர்.
அதனால தான் இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆயுள் விருத்திக்காகட்டும், 60ஆம் கல்யாணம் இது மாதிரி எல்லாமும் போய் நம்ம திருக்கடையூரில் போயிட்டு பூஜை பண்ணுறாங்க. நம்ம மார்க்கண்டேயருக்கு சிவபெருமான் வந்து யமதர்மனை வந்து தூர உதச்சி தள்ளி என்றும் 16ன்னு கொடுத்ததுனால, அதனால நம்ம திருக்கடையூர் கோயில், அமிர்தகடேஸ்வரர் கோயில் அவ்வளோ முக்கியம். அதனால இது வரைக்கும் நம்ம வந்து அவர் விமோசனமானது பார்த்தாச்சு. இப்போ வந்து அவர் என்றும் 16ன்னு இருக்கிறதுனால, அப்புறம் அவர் அப்பா அம்மாட்ட போய் சொல்கிறாரு, நான் இப்படி வந்து எனக்கு என்றும் 16ன்னு சிவன் கொடுத்துட்டாரு வரோம், நீங்கள் கவலைப்படாதீங்க முடியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சந்தோஷமாக போயிடுறாரு. நம்ம மார்க்கண்டேயர் வந்துட்டு ஒவ்வொரு கோயிலாக போகிறாரு. ஒவ்வொரு கோயிலாக போய் ஸ்தலத்தில் வந்து கும்பிட்டுட்டு வந்துட்டுருக்கிறாரு. அப்படி வந்து ஒரு தடவை போகும்போது ஸ்ரீ வைகுண்டத்திற்கு போகிறாரு. அப்போல்லாம் நடந்தே தான் போவாங்க. நடந்து போகும்போது கும்பகோணத்துக்கு அருகில் கும்பகோணத்தில் வந்து உப்பிலியப்பன் கோயிலுன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இருக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த உப்பிலியப்பன் கோயிலில் வந்துட்டு துளசி மேடையில் வந்து ஒரு பெண் குழந்தை வந்து அழுதுகிட்டு இருக்கு. அந்த பெண் குழந்தை வந்து அவர் எடுத்து யார் குழந்தை, ஏன் குழந்தை அழுவுதுன்னு பார்க்கும்போது இவர் கைக்கு வந்ததே அந்த குழந்தை அழுவாச்சு நின்று போயிடுது. அந்த குழந்தைய தேடிட்டு யாரும் அப்பா அம்மா வராதனால இவரே அந்த குழந்தைய வளர்த்த ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு வந்து மேரேஜ் ஆகலை. அப்புறமேட்டு அந்த குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்து நல்லா இருக்குது. அந்த குழந்தைக்கு பேர் வந்து துளசி தேவி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா துளசி மேடையிலேருந்து எடுத்ததுனால துளசி தேவின்னு சொல்லிட்டு பேர் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் சிவபக்தன் ஒருத்தர் வந்துட்டு நான் வந்து அவர்கிட்ட மார்க்கண்டேயர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு நீங்கள் ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி தர்றேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு வந்துட்டு அந்த சிவபக்தன் கேட்குறாரு, எனக்கு உங்கள் பொண்ணை வந்து எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, மார்க்கண்டேயர் வந்து இன்னும் அவள் வந்து இன்னும் சின்ன குழந்தையா இருக்கா, இன்னும் மேரேஜ் ஆகிற வயசு வரல, நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க வாக்கு, அப்போ நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் சரின்னு சொல்லிட்டு புனித நீரை வந்து அந்த பொண்ணு மேலே ஊற்றி திருமணம் செய்து வைக்கிறாரு. அப்போ திருமணம் செய்யும்போது அந்த சிவபக்தனாக இருந்தவர் வந்து நம்ம பெருமாளாகவும், அந்த பெண் வந்து துளசி தேவியாக இருந்த பெண் வந்துட்டு லக்ஷ்மி தேவியாக மாறிடுறாங்க. காட்சி கொடுத்து அந்த உப்பிலியப்பன் கோயிலில் வந்துட்டு நம்ம மார்க்கண்டேயருக்கு ஒரு சன்னதி இருக்குதாம்மா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உப்பிலியப்பன் கோயில் போனீங்கன்னா நம்ம அதையும் போய் தரிசனம் பண்ணுங்கள். அப்புறம் கேரளா மாநிலத்தில் வந்து திருக்கடவூர் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு அவருக்கு இன்னொரு அங்கேயும் ஒரு கோயில் இருக்காமா. அதனால மார்க்கண்டேயர் வந்து எந்த இடத்துலையும் இறந்தாங்க, அவருக்கு வந்து எல்லா புராணத்துலேயும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, முனிவர்களுக்கு அவங்களுக்கு அந்தந்த திதி அந்த நாள் இருக்குது இல்லையா, இறந்த நாள். அது மாதிரி இவருக்கு வந்து இறந்த நாளுங்கிறதே இவருக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இவர் தான் சிவபெருமான்ட்டு என்றும் 16ன்னு சொல்லிட்டு வரம் வாங்கினதுனால இன்னமும் நம்ம கூட தான் நம்ம மார்க்கண்டேயர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதனால நம்ம எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டிக்கிட்டு மார்க்கண்டேயரை வந்து வணங்கிட்டு நீங்கள் மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரத்தையும் ரெகுலராக கேளுங்க. ரொம்ப சிறப்பு, யமபயம் தீரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம மார்க்கண்டேய புராணத்தை கேட்டீங்க. நன்றி, சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த புராணத்தில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.